நித்திய சந்தோஷம் அடைய கேளுங்கள் உங்கள் ஜாய் எஃப்எம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினான் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் ஆத்திகள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் ஆத்திகள் போல. சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. கரங்கள் பொன் வளையல்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கரங்கள் பொன் வளையல்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கால்களும் கல் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பார்த்திபனே கான ஸ்தோத்திரம், கீர்த்தனம் மங்களம் நித்யம். பார்த்திபனே கான ஸ்தோத்திரம், கீர்த்தனம் மங்களம் நித்யம். வாழ்க 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 என்றும், அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும், அல்லேலூயா ஆமென் ஆமென்.
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவரை போலவும் வரும். கேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே பிரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, புற ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத் துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்க கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் வெச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். மனமே, இறைவனில் சங்கமம், மனிதம் உறவிலே சங்கமம். மனமே, இறைவனில் சங்கமம், மனிதம் உறவிலே சங்கமம். இளமை தீபமே வாழ்விலே சங்கமம்,
நிறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம், நிறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம். கடல்களே அலைகளில் சங்கமம், கவிஞனே கவிதையில் உன் சங்கமம், மனிதனே இறைவனில் சங்கமம், புனிதனே அயலானில் இறை சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம். நெஞ்சமே நீதியில் சங்கமம், நேர்மையே உண்மையில் உன் சங்கமம், திறமைகள் படைத்தோனில் சங்கமம், உணர்வுகள் உறவிலே இறை சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம், மனமே இறைவனில் சங்கமம், மனிதம் உறவிலே சங்கமம், இளமை தீபமே வாழ்விலே சங்கமம், நிறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம், நிறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம், சங்கமம் சங்கமம் நாதனே நான் உன்னில் சங்கமம்.
சங்கீதம் 39 7 8 வரை. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். சங்கீதம் 39:10. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்துப் போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். சங்கீதம் 39 12 13. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்துச் சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சங்கீதம் 40 13 வரை. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். சங்கீதம் 41 4-12 வரை. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாக்கிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். சங்கீதம் 42 6-8 வரை. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். சங்கீதம் 43 1-5. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 44 1-3. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. சங்கீதம் 44 4-7. தேவனே,
நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். சங்கீதம் 44, 23, 24. ஆண்டவரே விழித்துக்கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? நீ
கர்த்தரில் பலனடைய கேளுங்கள். ஜாய் எஃப்எம். ரட்சகனை
சங்கீதம் 27. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா. திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல.
திகழும் ஒளி பிரகாசா. பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சாபத்தை தீர்க்க வந்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சாபத்தை தீர்க்க வந்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. This song downloaded from isaitamil.in.
இப்பொழுது எனது தந்தை சகோதரர் சுரேஷ் ஜான்சன் அவர்கள் வல்லமையுள்ள தேவ செய்தியை அளிப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய நல் வாழ்த்துக்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சுவையான சம்பவம். இயேசு கிறிஸ்து அற்புதமாக 5000 புருஷர்களையும் குழந்தைகள் தாய்மார்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் போஷித்த பிறகு சீஷர்கள் சொல்கிறார், நீங்கள் இந்த தண்ணீர் வழியாக அடுத்த ஊருக்கு செல்லுங்கள், நான் தனித்து போய் ஜெபித்து வருகிறேன் என்று இவர்களை படகுலே அனுப்பி விடுகிறார். சாயங்காலம் ஆன போது சீஷர்கள் படகுல ஏறி கிட்டத்தட்ட நடு கடலில் செல்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அவர் படகில் செல்லும் போது எதிர்காற்று அவர்களை தாக்கியது என்று. தண்டு வலிக்கிறார்கள், ஆனால் முன்னேறவே முடியவில்லை. அந்த எதிர்காற்று சற்று பலம் எடுக்கிறது. வேதம் சொல்கிறது, அலைகளினால் அந்த படகு அலைக்கழிக்கப்பட்டது. சுற்றி சுற்றி வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்த பிறகு கடல் கொந்தளிக்க துவங்குகிறது, அமிழத்தக்கதாக. உடனே அவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இரவு நேரமும் ஆயிற்று, இருள் சூழ்ந்து இருக்கிறது. சீஷர்கள் முடிவை காண துவங்குகிறார்கள், தங்களுடைய அழிவை காண துவங்குகிறார்கள், புலம்புகிறார்கள். ஐயோ, தனியா இருக்கிறோமே, அமிழ போகிறோமே, எங்களுடைய நிலைமை, எங்களுடைய கதி யாருக்கும் தெரியலையே என்று புலம்புகிறார்கள். இதே பகுதியை மார்க்கு 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு தம்முடைய சீஷர்களை கண்டார். மலை உச்சியிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நடு கடலில் இருக்கும்போது சீஷர்களை அவர் காண்கிறார். ஐயோ, என்னுடைய சீஷர்கள் இந்த காற்றினால் அவதிப்படுகிறார்களே, பயப்படுகிறார்களே என்று இயேசு கிறிஸ்து உடனே வருகிறார். சங்கீதம் 40:17 சொல்கிறது, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், ஆனால் கர்த்தரோ என் மீது நினைவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டது போது அவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை சீஷர்கள் மீது, நம் மீது எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசு வருகிறார். வரும்போது இந்த பயத்தில் இருக்கிற சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கண்ணும் பயப்படுகிறார்கள். பாருங்கள், நாம் பயப்படும் போது நம்முடைய சிந்தனை இழந்து விடுகிறோம், நம்முடைய செயல் ஆற்றலை இழந்து விடுகிறோம். பொதுவாக நாம் பார்க்கிறோம், 2 மிருகங்கள் சண்டை போடும்போது கூட ஒரு மிருகம் தாக்குறதுக்கு முன்பாக மிகுந்த சீற்றத்தோடு வரும், பயத்தை உண்டாக்கும். அடுத்த மிருகம் பயந்து போய் செயலிழந்து நிக்க செய்யும். படகை வழித்து வழித்து சரீரத்திலே திடனற்றவர்களாயிருக்கிறார்கள், பயந்து போய் ஆவிலே திடனற்றவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய இயேசுவையே அடையாளம் கண்டிக்க முடியாத அளவுக்கு பயமும் இருளும் அந்தகாரமும் அவர் சூழ்ந்து இருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை பாருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Cheer up. முதலாவது சீஷர்களுக்கு தேவை உற்சாகம், திடன். சரீரத்தை திடன் கொள்ளுங்கள், ஆவியில திடன் கொள்ளுங்கள், விசுவாசத்தில் திடன் கொள்ளுங்கள் என்று அவரை திடப்படுத்துகிறார். Cheer up. இயேசு கிறிஸ்து சொன்ன 2வது வார்த்தை தன்னை யார் என்று அடையாளம் சொல்கிறார். அந்த அந்தகாரம் சூழ்ந்திருக்க வேளையிலே திடன் அற்றவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லும் வார்த்தை நான் தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆங்கிலத்திலே ஐ ஆம். சற்று யோசித்து பாருங்கள், மோசே வனாந்தரத்திலே இருக்கிறார். ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார், வா, பார்வோனுடைய ஆட்சியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவதிப்படுகிறார்கள், அவரை விடுதலை வழி அவர்கள் காண்பி என்று மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே பயந்து போயிருக்கிறார். ஆண்டவரே, பார்வோன் மிகப்பெரியவன்,
இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் நான் யார் என்னை அனுப்பினது என்று சொல்வது என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லும் வார்த்தை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல், நான் தான் என்று ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று, ஐ ஆம் என்ற நாமத்தை உடைய ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லு என்று. ஆம், ஐ ஆம் என்ற வார்த்தையிலே, அந்த நாமத்திலே அவ்வளவு மகத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. அதே போல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிறைப்படுத்தும் வண்ணமாக ரோம போர்ச்சவர்கள் தீப்பந்தங்களையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இயேசு எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்க்கிறார், நான் தான் என்று சொன்ன உடனே அவர் பின்னிட்டு கீழே விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நாமத்தின் மூலமாக தன்னை விளங்க செய்தார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். மனுஷன் பயப்படுவது அவருடைய சுவாபம். பயத்தை போக்குவது தேவனுடைய வல்லமை, அது தேவனுடைய குணம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், ஆபிரகாமே பயப்படாதே என்று சொல்கிறார். அதே போல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே என்று யோவானை பார்த்து சொல்கிறார். ஆதியாகமத்திலும் சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது. மனுஷன் பயப்படுவது இயற்கை, ஆனால் பயத்தை போக்குவது நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. நான் பயப்பட மாட்டேன். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்கள். அங்கே எவ்வளவு அழகாய் சொல்கிறது. பூமி நிலை மாறினாலும் சொல்லப்படுகிறது, வெளிப்படுதல் சொல்லப்படுகிறது, மனுஷன் பயப்படுவது இயற்கை, ஆனால் பயத்தை போக்குவது நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. நான் பயப்பட மாட்டேன். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்கள். அங்கே எவ்வளவு அழகாய் சொல்கிறது. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து அது பெருக்கினால் பர்வதங்கள் அசைந்தாலும் நாம் பயப்படோம். ஏன்? தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா! அனுகூலமான துணையுமானவர். ஆம், சீஷர்கள் அவதிப்பட்டு கொண்டு போது அனுகூலமான துணையாய் வருகிறார். சங்கீதம் 91:15 சொல்லப்பட்டது போல, நானே வருவேன், நானே விடுவிப்பேன் என்று இயேசுவே வருகிறார். சீஷர்கள் அவரை படகில் ஏற்றிக் கொள்கிறார்கள். ஏற்றிக்கொண்டு உடனே காற்று அமர்ந்தது, அங்கே சமாதானம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் கரை சேர்ந்து அடைந்தார்கள், அவருடைய லெக்குவை நோக்கி போய் சென்றார்கள் என்று. ஆம், நம்முடைய வாழ்க்கை படகளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே சமாதானம் சிறப்பாக, குறிப்பாக, லெகுவாக நம்முடைய இடத்துக்கு போய் சேர முடியும். நாம் நினைக்கும் காரியங்கள் நமக்கு வாய்க்கும். பிரியமானவர்களே, ஆம், சீஷர்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போராடி அவர்களால் நடுக்கடலை தாண்ட முடியாமல் போயிற்று. ஆனால் இயேசு வந்த போது அற்புதமாக அவர்கள் போய் தங்கள் இடத்தை போய் சேர்ந்தார்கள் என்று. நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் எதிர்காற்று ஆண்டவரே, எங்களால் முன்னேற முடியவில்லை. ஆண்டவரே, நாங்கள் அழைக்கழிக்கப்படுகிறோம். அமிழ்ந்து விடுவோமோ, துக்கங்களை மேற்கொள்ளுமோ, வியாதிகளை மேற்கொள்ளுமோ என்று பயம், அந்தகாரம் எங்களை சூழ்ந்திருக்கு சுவாமி. ஆண்டவரே, இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கிறது என்று சங்கீதம் 139:11 சொல்கிறது. அதே போல ஆண்டவரே, நீர் எனக்குள்ள ஒளியாக இருக்கிறீர். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கு இருளுக்கு இடமில்லை. வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொல்லும்போது அந்த ஹாரம் நீங்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை படகளே நீர் வாரும். என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் சமாதானமாய் சூவாயிருப்பதாக. என்னுடைய லெக்குவை நோக்கி நான் விரைந்து முன்னேறி செல்வனாக. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்கள் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நிறைவேற கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம்
எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். The Lord's Heartbeat இசைக்குழுவினர் மிகவும் அருமையான பாடலை வழங்குகிறார்கள். நாமும் சேர்ந்து பாடுவோமா?